அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அஹ்மத் அசியாம். இன்றைய தினம் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயம் சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். சஜித்துக்கு எதிராக ஹக்கீம் நீதிமன்றம் சென்றார். அதேவேளை எஸ்ஜேபியின் தேசிய பட்டியல் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் யார் என்ற விவரம் இன்றைய தினம் வெளியாக இருந்தது. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியானது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இன்னும் சில கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டிருந்தது. அதற்கு அமைய தேசிய பட்டியல் வழங்குவதாக இணைந்து போட்டியிட்ட கட்சிகளுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை சஜித் பிரேமதாச அவர்கள் மீறி இருக்கிறார். இதன் காரணமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மனு ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அந்த மனுவில் தேசிய பட்டியல் வழங்குவது தொடர்பான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்பாட்டை நிறைவேற்ற வேண்டுமெனவும் அதுவரை இடைக்கால தடையை விதிக்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனது மனுவில் நீதிமன்றத்திற்கு கோரியிருந்தது. இந்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றமானது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நிசாம் காரியப்பர் அவர்களது பெயரில்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியானது தேசிய பட்டியலை வெளியிட முடியாது என்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒரு மனுவை கொடுத்தார். அதுடன் எஸ்ஜேபியின் ஆட்டம் முடிந்துவிட்டது. இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியானது எஸ்எல்எம்சி கட்சியின் செயலாளர் நிசாம் காரியப்பர் அவர்களது பெயரை சேர்த்து மொத்தமாக 4 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்தமாக 5 தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஒரு தேசிய பட்டியலை அந்த கட்சியின் செயலாளருக்கு வழங்கியிருந்தது. 4 தேசிய பட்டியலை யார் யாருக்கு வழங்குவது தொடர்பான நீண்டகால ஆலோசனைகள் போயிருந்தது. அதற்கமைய இன்றைய தினம் மொத்தமாக 4 பெயர்களை உள்ளடக்கிய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியல் வெளியானது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் இவர்கள்தான். முதலாவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நிசாம் காரியப்பர், ஐக்கிய மக்கள் சக்தியின் சுஜீவ சேனசிங்க, அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முகமட் ஆகிய 4 பேரும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார அவர்கள் தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். மொத்தமாக 5 தேசிய பட்டியல் உறுப்பினர்களும் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஜேபி கட்சியில். இது உங்கள் தகவல் அரங்கம். புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.